லார்ட்ஸ்ல நடந்த போட்டியில இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணி 387 ரன்னுக்கு 3 விக்கெட்டை இழந்து இந்தியாவுக்கு 388 என்ற டார்கெட்டை கொடுத்திருக்காங்க. இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணும் பொழுது விராட் கோலி, ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே கடுமையான உழைப்பு போட்டு போராடி இந்த ரன்னை சேஸ் பண்ணிக்கிட்டு தான் வந்தாங்க. கடைசி கட்டத்தில் இவங்க அவுட் ஆன உடனே ஓவருக்கு அதிகமான ரெக்கார்ட் ரன் ரேட் தேவைப்பட்டதனால அடுத்தடுத்த விக்கெட்டை இந்திய பேட்ஸ்மேன் விட்டுக்கிட்டே இருந்தாங்க. சீரிஸை 2-1 இழந்திருக்கிறாங்க. என்னதான் சீரிஸை இழந்தாலும் இந்த இடத்துல அதாவது லார்ட்ஸ் கிரவுண்ட்ல ரிட்டையர்மெண்ட் அறிவிக்க போறாருன்னு வதந்தியை கிளப்பினாங்க ரோஹித் சர்மாவுக்கு. அதே கிரவுண்ட்ல சதம் அடிச்சு 2027 வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல நான் இருப்பேன்டான்னு சொல்லிட்டு பேட்டால ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. என்னதான் நாம தோத்துட்டு இது சந்தோஷம் அது சந்தோஷம் மழுப்புனாலும் உண்மையான தோல்விக்கு காரணம் மேட்ச்ல பும்ரா இல்லாதது மட்டும்தான். ஏன்னா வேர்ல்டுல நிறைய டீம் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கோங்க. அந்த டீம்ல ஸ்டார்க்கு காயமாச்சுன்னா அந்த பிரஷரையும் அந்த மெயின் பவுலரா மாறக்கூடிய பவுலர் யார் தெரியுமா? ஹேசல்வுட். ஒருவேளை ஸ்டார்க்கு ஹேசல்வுட் ரெண்டு பேருக்குமே காயமாகுதுன்னா அந்த பிரஷரை எடுத்துக்கு போறவர் கமின்ஸ். மீதி சின்ன பிளேயரை வச்சுக்கிட்டே அவங்க அசால்ட்டா ஹேண்டில் பண்றாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பும்ராவுக்கு காயமாச்சுன்னா அடுத்த மெயின் பவுலர் யாருன்ற கேள்வி இன்னும் கூட வந்துகிட்டே இருக்குது. சாம்பியன்ஸ் டிராஃபில பும்ராவுக்கு காயம், அதனால ஷமியை எடுத்துட்டு போனாங்க, அழகா ஹேண்டில் பண்ணாரு. அதே மாதிரி இந்த இடத்துல 2027 ஓடிஐ வேர்ல்டு கப்ல ஒருவேளை பும்ராவுக்கு காயம் ஸ்டார்டிங்ல ஆயிடுச்சுன்னா யார் அந்த பொறுப்பை ஏத்துக்கிறது? எந்த ஒரு பிளானுமே இல்லாம இந்த இடத்துல நியூ பவுலரா அதாவது ஐபிஎல்ல நல்லா வீசின பவுலரா எடுத்துட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. ஆனா அவங்களால அந்த பிரஷரையும் எக்ஸ்பீரியன்ஸையும் காட்டவே முடியல, பிரஷரையும் சமாளிக்க முடியலன்றது ஸ்டார்டிங்லயே தெளிவா தெரிஞ்சு போச்சு. ஆரம்பத்திலிருந்து 30வது ஓவர் வரைக்கும் பென் டக்கட்டையும் இன்னொரு பக்கம் ஜேக்கப் பெத்தல் ரெண்டு பேரையுமே விக்கெட் எடுக்க முடியல, திணறிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரசித் கிருஷ்ணா மட்டும்தான் எப்படி பும்ரா கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு பிரஷரான ஒரு போலிங்கை போட்டாரோ அது மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தாரு. 4வது ஓவர்ல 5 பால் டாட் வச்சாரு, 6வது ஓவர்ல ஃபுல்லா மேடன் போட்டாரு, 8வது ஓவர்லயும் மேடன் போட்டாரு, 10வது ஓவர்ல 3 பால் டாட் வச்சு கண்டினியூஸா 20 பால் டாட் வச்சிருக்கிறாரு. மனுஷன் என்னதான் 2 விக்கெட்டை எடுத்தாலும் கடைசி கட்டத்துல பிரஷரை ஹேண்டில் பண்ண முடியாம ரன்னை வாரி வாரி கொடுத்திருக்கிறாரு. இந்திய தரப்புல இருந்து போலிங்ல சொல்ற அளவுக்கு போட்டது பிரசித் கிருஷ்ணா மட்டும்தான். மத்த போலர் எல்லாமே ரன்னை ஏதோ வாரி வாரி கொடுத்திருக்காங்க. அதாவது கடந்த 2 மேட்ச்ல ரூட் நாட் அவுட் பேட்ஸ்மேனா இருந்தாரு, மத்த பிளேயர் எல்லாமே நம்ம விக்கெட் எடுத்தோம். ஆகையினால இந்த முறை மத்த பிளேயர் எல்லாம் விக்கெட் எடுக்கிறதுக்கான பிளானை விட்டுட்டு ரூட் மட்டுமே விக்கெட் எடுக்கலான்ற பிளானோட வந்துட்டாங்க போல. ஆனா அவரையும் சேர்த்து விக்கெட் எடுக்க முடியலன்றதா உண்மை. டக் அவுட் ஆயிட்டு வெளியே போவாருன்னு பார்த்தா பக்கெட்ல ரன்னை வாரி அடிச்சிருக்காரு. 30வது ஓவர் வரைக்கும் பென் டக்கெட்டும் ஜேக்கப் பெத்தலும் விக்கெட்டே ஆகல, 192 ரன் அடிச்சாங்க. 31வது ஓவர் பிரசித் கிருஷ்ணா ஓவர்ல தான் இந்த இடத்துல ஜேக்கப் பெத்தல் 91 ரன்ல சதம் அடிக்காம வெளியே போறாரு. அது வரைக்கும் இந்திய பிளேயர்களை கிரவுண்ட சுத்தி ரெண்டு பேருமே ஓட விட்டாங்க. அதோட முடிஞ்சு போச்சானா இது பேட்டிங் பிச் ரூட்டுக்கு கூட தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் ஆக்ரோஷமா ஆடி 154 ஸ்ட்ரைக் ரேட்ல 74 ரன் அடிச்சுட்டு போறாரு. பென் டக்கெட் 135 பால்ல 141 ரன், 18 4 1 6. மனுஷ காட்டுதனமா ஆடிட்டு போயிட்டாரு, ரன்னையும் எங்கேயோ ஏத்தி விட்டு போயிட்டாரு. இந்திய பவுலர்ஸ் என்னதான் ஸ்டார்டிங்ல அடி வாங்கினாலும் பினிஷிங்ல கிளைமேக்ஸ்ல எப்படியாச்சும் கம்பேக் கொடுத்து ஓரளவுக்கு 350 நிறுத்துவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா அந்த இடத்துல எதுவுமே நடக்கல. 46வது ஓவர்ல 10 ரன், 47வது ஓவர்ல 10 ரன், 48வது ஓவர்ல 23, 49வது ஓவர்ல 23 ரன், 50வது ஓவர்ல 16 ரன், 5 ஓவருக்கு 82 ரன். யாரா அடிச்சதுன்னா ரூட்டும் பட்லரும் சேர்ந்து பொளந்து கட்டி இருக்கிறாங்க. இதுல பட்லர் 13 பால் தான் விளையாடினாரு, ரூட்டே 154 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடுறாருன்னா நம்மளோட திறமைக்கு நாம 305 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடுவோம்னு மனுஷன் 41 ரன் அடிச்சிருக்காரு. 3 6 4 4 பொளந்து கட்டிட்டாரு. மொத்தமா 387 ரன்னுக்கு 3 விக்கெட்டை இழந்து டார்கெட்டா 388 கொடுத்தாங்க. இப்போ செஞ்சுரிய வந்து இங்கிலாந்து தரப்புல தான் அடிச்சாங்கன்னா போலர் கடமைக்கு இந்த இடத்துல குர்னூர் பிரார் 97 ரன் அடிச்சிருக்காரு 10 ஓவரை போட்டு. பிரின்ஸ் யாதவ் 79 ரன், பிரசித் கிருஷ்ணா 79 ரன், ஹர்ஷிப் சிங் 72 ரன், கடைசியா அக்சார் பட்டேல் மட்டும் 10 ஓவருக்கு 61 ரன் கொடுத்திருக்காங்க. இதுல ஒரே ஒரு டவுட் என்ன தெரியுமா? குல்தீப் யாதவ எதுக்காக எடுத்து வச்சிருக்காங்க? ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல விளையாடும் பொழுது சாம் கரன் ஃபாஸ்டா போடுறாரு, ஸ்லோயரா போடுறாரு, ஏமாந்து போறாங்க. அதே மாதிரி வில் ஜாக்ஸையும் பெருசா ஃபேஸ் பண்ண முடியல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆதில் ரஷீத்தையும் ஃபேஸ் பண்ண முடியல. கடைசியா பார்ட் டைம் பவுலரான ஜேக்கப் பெத்தலையே யாராலையும் ஹேண்டில் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஸ்பின் இந்த பிட்ச்ல பயங்கரமா வேலை செஞ்சது. ஆனா குல்தீப் யாதவை எடுக்காம 4 ஃபாஸ்ட் பவுலரை எடுத்து வீணாக்கிட்டாங்க.
இருக்காங்க. குல்தீப் யாதவ் பேசாம ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு போயிடலாம். மனுஷன் வந்து கிட்டத்தட்ட 118 மேட்சுக்கு 194 விக்கெட்டை எடுத்து வச்சிருக்காரு. இந்த போட்டியில கூட பும்ரா கிடையாது, வருண் சக்கரவர்த்தி கிடையாது, வாஷிங்டன் சுந்தர் கிடையாது. இப்படி யாருமே இல்லாத அப்பவும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். அவர் டீம்ல எதுக்கு தான் எடுத்து வச்சிருக்கீங்க? அவர் தேவையில்லாம ரிட்டையர்மெண்ட்டே கொடுத்துட்டு போயிடலாமே. தோல்விக்கு பவுலர்கள் மட்டும் தான் காரணமா, சூஸ் பண்ண பிளேயர்கள் மட்டும் தான் காரணமானா இன்னொரு பிளேயரும் இருக்கிறாரு. கீப்பர்ல நின்ன இஷான் கிஷன் 18 ரன்ல ஜேக்கப் பெத்தல் வெளியே போயிருப்பாரு, அதையும் தவற விட்டாரு. நெக்ஸ்ட் 26 ரன்ல பென் டக்கெட் வெளியே போயிருப்பாரு, அதையும் தவற விட்டாரு. சரி, அதே பென் டக்கெட் 68 ரன்ல இன்னொரு வாய்ப்பை கொடுத்தாரு. ஏன்னா 141 ரன் அடிச்சிருக்காரு. அவர் தான் பொளந்து கட்டி இருக்கிறாரு. அந்த பார்ட்னர்ஷிப் பெருசா இருந்ததுனால தான் பெரிய பெரிய கான்பிடென்ட்லாம் பின்னாடி வந்த பிளேயர்களுக்கு அசால்ட்டா கிடைச்சு போச்சு. சோ அவருடைய விக்கெட்டையும் தவற விட்டாரு. ஒரு ரிவ்யூ வேற லாஸ் பண்ணிட்டாரு. ஆக மொத்தம் கீப்பர் பின்னாடி நின்று நல்ல பேட்ஸ்மேனா ஒரு நல்ல விக்கெட் கீப்பரா இருப்பாருன்னு பார்த்தா இங்கிலாந்துக்கு சாதகமான ஒரு பிளேயராவே மாறிட்டாரு. இந்தியா 388 அடிக்கணும்ன்ற இலக்கோட இளவரசனோ ஹிட்மேனோ களத்துக்கு வந்தாங்க. ரெண்டு பேருமே ஸ்டார்டிங்ல ஆர்ச்சர் ஓவர்ல பெருசாலாம் அடிக்கல. 5 ஓவருக்கு 24 ரன் மட்டும் தான் அடிச்சாங்க பவர் பிளேல. மீதி 3 ஓவர் அட்கின்சன் போட்டாரு, 11 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு. ஜோஸ்டன் போட்ட ஒரே ஓவர்ல 14 ரன். ரோஹித் சர்மா அந்த இடத்துல தான் ஃபார்முக்கு வந்தாரு. கடைசி 10வது ஓவர்ல கம்பேக் கொடுக்குறன்ற பேர்ல ஜோஸ்டன் அதே ரோஹித் சர்மாவை வச்சு டாட் வச்சாரு. அடுத்த 10 ஓவர்ல ஆதில் ரஷீத், ஷாம் கரன், வில் ஜாக்ஸ் 3 பேருமே ஸ்லோயர் பால போட்டு கொஞ்சம் கடுப்பு ஏத்துறாங்க. இருந்தாலும் ஓவருக்கு ஒரு பவுண்டரி கிடைச்சுக்கிட்டே இருக்குது. 20 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 109 ரன் அடிக்கிறாங்க. எந்த ஒரு விக்கெட்டுமே விடல. சரி, இதுக்கப்புறம் நாம கொஞ்சம் ரன் ரேட்டை ஏத்துவோம்னு சொல்லிட்டு 21வது ஓவர்ல இருந்து 24வது ஓவர் வரைக்கும் 37 ரன் அடிக்கிறாங்க 4 ஓவருக்கு. ஆதில் ரஷீத் போட்ட 25வது ஓவர்ல 2வது பால்ல ஸ்வீப் ஷாட் ஆடி ஒரு பக்கம் கில் அவர்கள் 77 ரன்ல பெவிலியன் போறாரு. ரோஹித் சர்மாவும் கில்லும் 146 பாலுக்கு 147 ரன் அடிக்கிறாங்க. அதாவது 147 ரன்னுக்கு தான் முதல் விக்கெட்டையே விழுது. இன்னும் 9 விக்கெட் பேலன்ஸ் இருக்குது. கில் என்னதான் அவுட் ஆனாலும் இன்னும் பிரஷர் ஏறல இந்திய அணிக்கு. ஏன்னா விராட் கோலி சேஸ் மாஸ்டரா உள்ள வந்திருக்கிறாரு. ஹிட்மேன் ஆல்ரெடி அதிரடியா ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து ஒரு பக்கம் 86 பாலுக்கு 113 ரன் சேர்த்தாங்க. 10வதுக்கு ரோஹித் சர்மா தன்னுடைய விமர்சனத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. 110 பாலுக்கு 138 ரன், 17 4, 5 6 அடிச்சு நாசம் பண்ணிருக்காரு. ரோஹித் சர்மா அவுட் ஆன உடனே விராட் கோலி மேலதான் மொத்த பிரஷருமே விழுது. ஆனா ஓவருக்கு தேவையான ரெக்கார்ட் ரன் ரேட் அதிகமா இருக்குது. அந்த நேரத்துல விராட் கோலியும் அதிரடியா ஆட ட்ரை பண்ணி 59 பாலுக்கு 74 ரன் அடிச்சு அவரும் பெவிலியன் போயிட்டாரு. ஆனாலும் இந்திய ஃபேன்ஸ் யாருமே நம்பிக்கையை விடல. ஏன்னா இஷான் கிஷன், ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல் 3 பேருமே ஜாம்பவான்கள் தான், அதிரடியா ஆடக்கூடியவர்கள் தான். இந்த ரெக்கார்ட் ரன் ரேட்டை அசால்ட்டா இந்தியாவில் IPL இருக்கும்போது அடிக்கக்கூடிய பிளேயர்கள் தான். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல அடிக்க முடியுமானா இந்த இடத்துல பிரஷர்லயே 3 பேருமே அவுட் ஆயிட்டு வெளியே போயிட்டாங்க. 14 ரன்ல இஷான் கிஷன் காலி, 0 ரன்ல ஸ்ரேயஸ் ஐயர் காலி, 12 ரன்ல KL ராகுல் காலி. KL ராகுல் மேல சப்பு சொல்ல முடியாது. அந்த நேரத்துல அவ்வளவு பெரிய ஸ்கோர் அடிக்கணும்னா மனுஷன் அடிச்சுதான் ஆடணும். ஆர்ச்சர் ஓவர்ல அவரும் காலி. போலிங்ல சதம் அடிச்ச குர்னூர் பிரார், அதுக்கப்புறமா நிறைய போட்டு கொடுத்த ஹர்ஷிப் சிங், இவங்க 2 பேரும் தங்களுடைய கடமைக்கு ஒரு 15 ரன் 14 ரன் சேர்த்து 50 ஓவர் முடிவடையும் போது 360 ரன் அடிச்சு 7 விக்கெட்டை இழந்து இங்க 27 ரன் வித்தியாசத்துல இங்கிலாந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க. இந்திய கிரிக்கெட் ஃபேன்ஸ் சிலர் என்ன சொல்றாங்கன்னா அது பேட்டிங் பிட்ச், அதனாலதான் போலர்களை பிடிச்சி தொலைச்சி எடுத்தாங்க. அதே மாதிரி தானே நம்ம பேட்ஸ்மேன்களும் ஆடினாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. உண்மை என்னன்னா இந்த பிட்ச்ல தான் சாம் கரனும் போட்டாரு. அழகா ஒரு பால 130 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போட்டாரு. அடுத்த பால 85 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போட்டு ஒரு பக்கம் விராட் கோலியை திணற விட்டாரு, விக்கெட்டையும் எடுத்தாரு. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம பிளேயர்களை கொஞ்சம் டெக்னிக்கலா வீசி இருந்தா விக்கெட் கிடைச்சிருக்குமோ? ஏன்னா இந்த மனுஷன் கடைசி கட்டத்துல 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆனா நம்ம சைட்ல கடைசி நேரத்துல 5 ஓவருக்கு 82 ரன் கொடுத்திருக்காங்க, ஒரே ஒரு விக்கெட் கூட எடுக்கல. அப்படி இருக்கும் பொழுது இந்த பிட்ச்ல டெக்னிக்கலா வீசி இருந்தா கண்டிப்பா விக்கெட் கிடைச்சிருக்கும். அந்த சூழ்நிலையில யாராவது போலிங் போட்டிருந்தா பரவாயில்ல. எல்லாரும் எடுத்துட்டு வந்து நேரா பால போட்டா எப்படி விக்கெட் கிடைக்கும்? ரன்னு தான் போகும். 2027 ODI வேர்ல்டு கப்பை ஜெயிக்கணும்னா கட்டாயமா பும்ரா கூட இன்னொரு மெயின் பவுலர் சேர்த்தே ஆகணும். அது ஷமியா இருக்கலாம், இல்ல சிராஜா இருக்கலாம், இல்ல புவனேஸ்வர் குமாரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஆல்ரவுண்டர் ஹார்திக் பாண்டியா இருந்தே ஆகணும். சோ என்னென்ன மாற்றங்கள் நிகழ்த்தினா 2027 ODI வேர்ல்டு கப்பை நாம அடிக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வாட்டி சீரிஸை ஜெயிக்க என்னென்ன மாற்றத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.